ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 20th January 2026. டியூஸ்டேவோட தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்க சில அனாலிசிஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், தமிழக சட்டப்பேரவை வந்து January 20th வந்து கூட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க போன வருஷம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கூடுறாங்க. இன்றைக்கி சில இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ், சில சண்டைகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடர், ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷன் டேட்ஸ் Februaryலேயே அறிவிச்சிருவாங்க. ஸோ இந்த வாட்டி ஆளுநர் என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணல. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில் கோ டு ஹியர். ஓகே, ஸோ சிஐஎஸ்எஃப் வந்தே மாதர கடலோர மிதிவண்டி பயணம் January 28 தொடக்கம். ஸோ மத்திய பாதுகாப்பு படையினர் இருக்காங்க இல்லையா, காவல் படையினர், அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி பண்ணுறாங்க. வந்தே மாதரம் மிதிவண்டி பயணம் Jan 28 to Feb 22. இது வந்தே மாதரம் ஏற்றி 150 years ஆகிடுச்சு இல்லையா, 150th year. ஸோ அதை கொண்டாடுறதமாக சில இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? ஓகே, வில் கோ டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் ஒன்று. ஓகே, ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா காலநிலை கல்வி குளுமை பள்ளிகள் திட்டம். ஸோ காலநிலை கல்வி அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா லைக் வகுப்பறைகளை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூரைகளை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூரைகளை அமைச்சு பார்த்துருப்பாங்க. ஓகே, அது வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஒரு ஒரு டெம்பரேச்சர் வந்து வெப்பநிலை வந்து 1.5 to 3 degree வந்து செல்சியஸ் வந்து கம்மியாகுது கூரைகளை அமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை வந்து எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் பெருந்தலைவி காமராஜர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது. ஓகே, அதே மாதிரி இது வந்து கோடைக்கால குளிர்கால இயற்கை முகாம்கள், ஒரு கேம்ப்ஸ்லாம் நடத்தி ஒரு கிளைமேட் பற்றின ஒரு கேம்ப்ஸ், விழிப்புணர்வு கேம்ப்ஸு, முகாம்கள், அப்புறம் வினாடி வினா போட்டி, இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸை, கவர்மெண்ட் டீச்சர்ஸை. ஓகே, ஸோ இது யார் இது இது வந்து ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தில் உருவாக்கப்பட்ட பசுமையான எதிர்காலத்திற்கு குளுமையான வகுப்பறைகள் மற்றும் பள்ளிகள் அமைவதற்கான குளிரோட்ட ஒத்திகளை ஒருங்கிணைந்த புதிய புத்தகங்களே. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் புக்ஸும் ஈவன் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தை என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா அல்மான் கிட் மருந்து தமிழகத்தில் விற்பனை இல்லை, மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம். ஸோ ரீசெண்டாக வந்து இந்த அல்மான் கிட் அப்படின்ற ஒரு சளி மருந்தை வந்து தடை பண்ணியிருந்தாங்க, அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சளி ஆஸ்துமா பாதிப்புகளுக்காக லிவோசிட்ரசின் டயஹைட்ரைட் குளோரைடு, ஓகே, டயஹைட்ரோ குளோரைடு மற்றும் மான்டெல்கோஸ்ட் சோடியம் மூலக்கூறுகள் அடங்கிய மருந்துகள் பயன்படுத்துகின்றன. ஸோ இது வந்து டேஞ்சர்ன்றதுனால, இது பக்க விளைவுகளை ஏற்படுத்துன்றதுனால இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டிக்கல் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைக் எப்படி வந்து நம்ம திட்டங்கள் வந்து இனிஷியேட் ஆகி செயல்படுத்தப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விமர்சனமாக வச்சுருக்காங்க மத்திய மாநில அரசுகளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு ஹியர். ஸோ பாகிஸ்தானோட இணைந்து காஷ்மீர் கூட்டறிக்கை, போலந்து துணை பிரதமர் ஜெய்சங்கர் கண்டனம். ஆக்சுவலாக என்ன பேட்டர்னா, போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ரட்டோஸ்லா சிகோர்ஸ்கி வந்து கடந்த ஆண்டு அக்டோபரில் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். அப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாகிஸ்தானும் இவங்களும் வந்து சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை ஒன்று விட்டுருப்பாங்க. அதில் வந்து ஜம்மு காஷ்மீரை பற்றி சில பாயிண்ட்ஸ் இருந்ததாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்தியா இப்போது அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா பயணம் பண்ணிருக்காரு ஒரு 3 days. அவர் பேர் நல்லா வச்சுக்கோங்க, ரட்டோஸ்லா சிகோர்ஸ்கி. ஓகே, சிகோர்ஸ்கி. ஸோ இவர்கிட்ட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து இந்தியாவுக்குள்ளது தான், பாகிஸ்தான் கிடையாது, பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத உள்கட்டமைப்பாக அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் அல் நஹ்யான் இந்தியா வருகை, வர்த்தகத்தை $200 பில்லியன் அதிகரிக்க இலக்கு. ஸோ யுஏஇயோட அதிபர், ஓகே, அல் நஹ்யான் வந்து இந்தியா வந்திருக்காரு. ஏன்னா ஒரு இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கணுன்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக, FTAன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2032க்குள்ளே $200 பில்லியன் வர்த் ட்ரேட் நடக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18.17 லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பில். சரிங்களா? இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ யா, இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அட்டாமிக் ஸ்டேஷன்ஸ். இப்போ நம்ம கூட அந்த அட்டாமிக் இது ஒன்று இது பண்ணியிருந்தோம், சாந்தி பில் ஒன்று கொண்டு வந்திருந்தோம் இல்லையா? அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஏஇ கிட்ட நம்ம சில ஐடியாஸ் கேட்டிருக்கோம். அதே மாதிரி கத்தாரில் வந்து லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இருக்குது இல்லையா, அதோட விநியோகத்தை இன்னும் யூஏஇ தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருந்து அதை வாங்குறது. ஓகே. நம்மளோட இந்துஸ்தான் பெட்ரோல் நிறுவனத்துக்கு அவங்க விநியோகிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் மெட்ரிக் டன். சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் ஏஐ ப்ளஸ் இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே. ஸோ 2023 to 2024 பார்த்தீங்கன்னா $84 மில்லியன் இருந்த வர்த்தகம் வந்து 2032 200 மில்லியனாக நம்ம ஆக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு. அது இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறைய விண்வெளி உள்கட்டமைப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு, ஏவுதளங்கள், நிறைய இஸ்ரோவுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இம்போர்ட்ஸ் பண்ணுறது, ரெடி பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குஜராத் மாநிலத்தில் தேக்கடியில் தோலோரா பகுதியில் சிறப்பு முதலீட்டு மண்டலத்தை குஜராத் மாநிலம் இந்த இடத்துல ஒரு முதலீட்டு மையத்தை ஏற்படுத்தணுன்றது. அப்புறம் சர்வதேச விமான நிலையம், துறைமுகம் உள்ளிட்டவை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. வேளாண் பொருட்கள் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவாக ஒரு டிஸ்கஷனாக 2 பேருக்கும், மோடிக்கும் அவங்களுக்கும் நடந்திருக்கு. இதை யார் வெளியிட்டிருந்தாங்கன்னா வெளியுறவு செயலர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அவர் வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் போகும்போது சில அன்பளிப்புக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோன்னா, குஜராத்தை சேர்ந்த ஒரு கலைப்பொருளான ஒரு ஊஞ்சல், அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் கைத்தறியால் நெய்யப்பட்ட ஒரு சால்வை, சட்டம் பஷ்மினா சால்வை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊஞ்சல் ஒன்று, கலைப்பொருள் ஒரு ஊஞ்சல். நெக்ஸ்ட்டு பஷ்மினா சால்வை. அதை எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தெலுங்கானா கலைஞர்களால் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு பேழையில் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரோட குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு நம்ம பிரதமர். ஓகே. ஸோ யா, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வந்திருக்கா, அவர் பேர் என்ன? அல் நஹ்யான் யூஏயோட அதிபர். அவருக்கு என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் போட்டோம், என்னென்ன அன்பளிப்பு கொடுத்தாரு, பரிசுகள் கொடுத்தாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே கேலோ இந்தியா குளிர்கால போட்டிகள் இன்று தொடக்கம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா கேலோ இந்தியா கேம்ஸ், பீச் கேம்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பீச் கேம்ஸில் கர்நாடகா ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. டம்மன் டைவ் ஒரு வேலையில் நடந்திருக்கோன்னு பார்த்தோம். இப்போது இந்த குளிர்கால கூட்டத்தொடராக குளிர்கால விளையாட்டுகள் போட்டிகள் நடத்த போகிறாங்க. 6th இயராக அதை நடத்த போகிறாங்க. எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னா லடாக்கில் உள்ள லேயில் நடத்த போகிறாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லடாக்கில் உள்ள லேலையும் ஜம்மு காஷ்மீர் வந்து குல்மார்க் பகுதியில் நடைபெறவுள்ள இந்த பிளேஸ் மட்டும் ஞாபகம், லே குல்மார்க். ஓகே. லே குல்மார்க். ஓகே. இது ஒரு 20 தொடங்கி 26 வரைக்கும் நடக்குது. இதில் எல்லாரோட கலந்து சில போட்டிகள் நடந்து அதில் விருதுகள், மெடல்ஸ்லாம் தருவாங்க. ஓகே. அது என்னென்னு பார்ப்போம், யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கர்நாடகா வந்திருப்பாங்க இது உள்ள பீச் கேம்ஸில். சரிங்களா? செகண்டு தமிழ்நாடு வந்திருப்பாங்க. ஓகே, கூல். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கடைசியாக பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. அது நமக்கு தேவையில்லை. ஸோ நேற்று வந்து ஒரு நீர்த்தேக்கம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீர்த்தேக்கம் தொடங்கி வச்சுருக்காங்க நம்ம முதல்வர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் ரூபாய் 342.60 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்துக்கு ஒரு அடிக்கல் நாட்டியிருப்பார். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். எங்கே அடிக்கல் நாட்டினா என்ன பேர்? மாமல்லன். ஸோ அவர் வந்து அவங்கள ஆட்சி காலத்தில் 13 அணை இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு குடிநீர், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு குடிநீர் ஆதாயமாக இருக்க போகுது. ஓகே. அதனால தான் இன்றைக்கி இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.